அதுக்கு தான் 1.8 மில்லியன் வியூஸ் போயிருக்கு இப்போ. 2 மில்லியன் போயிடுச்சு அது. அதனால தான் சரி அது ஒரு தாட்டி திருப்பி அதையே வச்சு போட்டு பார்ப்போன்னு போட்டு பார்த்தா இன்னைக்கு பெருசாக வியூஸ் போல. 25 போதில்ல கம்மிடா அட்டாச். ஆஹா அது 10 மில்லியன் வியூஸ் போகணும்ல. 6.9 மில்லியன் தான் வந்துருக்கு. ஏதோ ஒண்ணுதாங்க 4000 வாட்ச் ஹவர்ஸ் இல்ல 10 மில்லியன் வியூஸ் தான். ஆமா ஆமா அந்த 10 மில்லியன் வியூஸ் வந்து 3 மாசத்துல எடுக்கணும். வாட்ச் ஹவர்ஸ்னா 1 வருஷத்துல எடுக்கணும். இல்லாட்டி நீ பாதி எடுத்து வச்சிருந்தா அது ரிஃப்ரெஷ் ஆயிரும். அந்த கணக்கு தான் வரும். அது ஈஸியா பண்ணிக்கலாம். மானிட்டைஸ் பண்றதெல்லாம் ஈஸியா பண்ணிக்கலாம். ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி போட்டோன்னா கேட்ஜெட்ஸ் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி போட்டோன்னா ஈஸியா வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துட்டு போயிடும். எப்படி எங்க கண்டென்ட் எடுக்குறீங்க? புரியல. எல்லாம் சைனீஸ் ஆப். சைனீஸ் ஆப்லேருந்து எடுக்கிறது. சைனீஸ் ஆப் தான் நம்ம ஊரில் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. யூடியூப் அந்த ஊரில் சைனீஸ் ஆப்லாம் யூடியூப்லாம் பேனு. அதனால் எதுவும் ஸ்ட்ரைக் கணக்கு அடிக்க முடியாது. அந்த கண்டென்ட்டை வேற ஒன்றையாச்சும் விற்றுருந்தாதான் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் விழுவும். அதுவும் ஸ்ட்ரைக் விழுவாமல் இருக்கிறதுக்கு நான் 5 செகண்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் சேனலுக்கு ஸ்ட்ரைக் விழுவாது. புரியல. அது கண்டென்ட் ரெடி பண்ணுண்டா டச்சு. இப்பதான் யோசிச்சு வச்சிருக்கேன். அது கண்டென்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஸ்ட்ரைக் விழுந்துச்சு. புரியல. அதுக்கு 2 ஸ்ட்ரைக் இருக்குடா. கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். புரியல. அது வேற ஒரு இது ரெவன்யூ பிரச்சனை இருக்கு. அதை தாண்டி விட்டுருந்தேன். அப்போ விழுந்துருச்சு. அமௌண்ட்டு சேனல் ரிஸ்க் வச்சு எடுக்கிறது. நீங்க வெளியாட்டு கொடுத்து கண்டென்ட் போட்டு காசு கொடுத்து அதானே? ஆமா ஆமா. நான் எப்ப போட்டேன் அப்படிதான். இந்த சேனல் விட்டுறாதீங்க. இந்த சேனல் நல்லா வியூஸ் போகுது உங்களுக்கு. எல்லாம் அப்படி விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்டே விட்டுருப்பேன்டா. ஒரு 1K போகும்போதே விட்டுருப்பேன். எனக்கு மைண்ட் செட் வந்துடுச்சு. அவ்வளோதான். இனிமே எடுத்துட்டு வந்துடணும். இனிமே எதையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் வந்துடுச்சு. இப்போ நான் இன்னொரு சேனல் இதே மாதிரி கிரியேட் பண்ணி எடுத்துட்டு வர தெரியும். அது இது எனக்கு ரொம்ப ஓவர் ப்ரெஷர் ஆயிடும். 3 சேனல் வச்சிருக்கேன் இப்பயே.
ஏன்டா கேட்டு இதே போயிட மாட்டுக்கு நீ 3 மாசத்துக்கு இதே தாண்டி 1 மில்லியன் 1 எடுத்துருவேன். மந்த்துக்கு தாண்டி கண்ணு வைக்காதடா. 1 மில்லியன் 10 மில்லியனுங்க டைமண்ட் பிளே பட்டன் தான் 1 மில்லியன் எடுக்கணும். எடுத்துடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து கண்டிப்பா நீங்க வந்து வீடுதான் கட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். அதானே புரியல. வீடு கட்டணும், அது ஒண்ணு. இப்போ நான் இது பண்ண ஆரம்பிச்சேன்னா ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சுன்னா அமௌண்ட் கையில் நின்றுக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்துட்டு அழகா இது பண்ண ஆரம்பிச்சேன். பிசி பில்டு பண்ணி இன்னொரு பிசி வேற பில்டு பண்ணி இருக்கிற பிசியை வித்துட்டு அப்கிரேட் பண்ணிடுவேன். அப்கிரேட் பண்ணி இந்த சேனல் இது பண்ணி எடுத்துட்டு போக வேண்டியதான். இன்னும் 4-5 சேனல். மைண்ட் செட்டு இப்போதான் இருக்கு. இதை நான் ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ இது இருந்திருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு வியூஸ் போலன்னு உட்காந்துருப்பேன். டென்ஷனாக வரும். வியூஸ் போனாலும் போலாட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒருத்தர் சொன்னார், வியூஸ் போலானாலும் போராட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ண ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க 4-5 கண்டென்ட்ட பாதி பிரிச்சு ஒரே கண்டென்ட்டா மாத்தி போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி என்ன இது? இல்ல எல்லாமே புதுசு தான். எல்லாமே மாறிதான் இருக்கும் பாருடா. கண்டென்ட் ஒரே வீடியோ நீங்க மட்டும் இது வாட்டர் மட்டும் போட்டிருக்கீங்க.